திரு அருள் அவர்கள் இன்னொரு பக்கம் போறாரு, இன்னும் என்ஆர் காங்கிரஸ்க்கு போறாரு அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு போட்டியாளராக மாற யார் போ சொன்னது? அவர் ஏதோ சுயலாபம் அடையலாம், மருத்துவர் ஐயாவை வச்சு நம்ம எதனா பயன்பெறலாம்னு நினைச்சாரு. அந்த பயனுக்கான அவருடைய சுயரூபத்தை மருத்துவர் ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு. விசிகா தான் இந்த மாதிரி முடிவுலாம் எடுத்தாங்களே தவிர நாங்கள் ஒருபொழுதும் விசிகா இருக்கிற கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அவங்க அரசியல் சுயலாபத்திற்காக எங்களை சாதி கட்சி என்று சொல்லி அவர்கள் சாதி அரசியல் செய்வதனுடைய விளைவு தான் இது எல்லாமே. உங்க பேச்சின் பொருள் விசிகா இருந்தாலும் நாங்க இருக்க தயார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு தலித்தை முதலமைச்சராக்குவதற்கான வாய்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி செய்த முதலமைச்சராக்க நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்க. அவர் உங்க கட்சியில தலித் எழில்மலை மாதிரி இருந்தா திருமாவளவன் இன்னொரு கட்சி அரசியல் செய்யறவங்க இருக்கட்டும் சொன்னாங்க. திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி நாங்க அப்படி இருந்தோம். ஏன் இன்னைக்கு உடைஞ்சது? திமுக எந்த கொள்கையில விலகிட்டாங்க, நீங்க உடைஞ்சு வந்தீங்க. அற்ப பதவி வந்துடக்கூடாதுன்றா நீங்க சேர்ந்துட்டோம் அதான் சொல்லுவாங்க சார். ஆனா அற்ப பதவி சுகம் தானே. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமகவின் தலைவராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாமகவில் நீடித்த மோதல், தந்தை மகன் மோதல்லாம் முடிவுக்கு வந்து மீண்டும் பாமகவுடைய தலைவராக அவர் மாறியிருக்கிறார். தமிழக அரசியல், பாமகவுடைய உட்கட்சி விவகாரங்கள் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது. இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாமக இன்னைக்கு ஒரே பாமக தான். முன்னாடி பெரியவர் பாமக, சின்னவர் பாமக அப்படின்லாம் பேசப்பட்டது. இன்னைக்கு ஒரே பாமக. இந்த இணைவு முன்பே இருந்திருந்தா இந்த 4 இடத்துக்கு பதிலாக கூடுதலாக ஜெயிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, வாய்ப்பு இருந்திருக்குமான்றது சொல்ல முடியாது. ஆனால் இருந்திருந்தால் எங்கள் எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் உத்வேகம் இருந்திருக்கும். பாமக எப்போவுமே ஒரே பாமகவாக தான் இருந்திருக்கிறது. ஏன்னா ஃப்ராக்ஷன் அப்படின்றதெல்லாம் பேச்சே இல்லை. பெரும்பான்மையானவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக இருக்க வேண்டும், மருத்துவர் ஐயா அவர்கள் வழிகாட்ட வேண்டும் என்றதில் தெளிவாக இருந்தோம். அதில் ஒரு சிலர்கள் அவர்களுடைய சுயலாபத்திற்காக மருத்துவர் ஐயாவை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதன் விளைவு, பிற்காலத்தில் ஐயா அவர்களே புரிந்து கொண்டதனோட விளைவு இன்றைக்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா பயணிக்கிறோம். அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. உங்களை நம்பி நாங்கள் பகையாளி ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு சிலர் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதெல்லாம் என்ன சொல்கிறது, யாரை நம்பி யார் பகையாளி ஆனீங்க? நீங்கள் ஐயாவை நம்பி தான் வந்தீங்க. ஐயா இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தானே நீங்கள் வரணும். ஐயாவை நம்பி இன்னைக்கு ராமதாஸ் திரு அன்புமணி அவர்களையோ மற்றவர்களையும் நாங்கள் பகைச்சிக்கிட்டோம். இன்னைக்கு எங்களை கெட்டவங்க மாதிரி காமிக்கிறாங்க. இதில் பகைன்ற பேச்சே இல்லையன்றோம். நாங்கள் பொதுக்குழுவில் கூட அதானே பேசணும். இப்போ அருள் அவர்களை ஒரு துரோகி அப்படின்ற அளவுக்கு டாக்டர் அன்புமணி அவர்களோ அவரோடு இருக்கக்கூடியவங்களும் விமர்சிக்கிறாங்க. நாங்களும் தான் சொல்கிறோம், அருள் என்பவர் ஒரு துரோகி, ஜி.கே. மணி என்பவர் ஒரு துரோகி. 2 பேரும் இந்த கட்சிக்கு துரோக செயலில் ஈடுபட்டாங்க. மீதி பேர் அத்தனை பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கி வராங்க, சேர்ந்து ஒன்றா சேர்ந்து தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருள் ஏன் துரோகி அப்படின்னு சொல்கிறோன்னா, ஐயா ஒன்றா இணைந்து விட்டார். ஐயா இருக்கும்போது என்ன சொன்னார்? நீங்கள் கழுத்து அறுத்துக்கிட்டு நான் சேவை சொன்னாலும் நான் செத்துருவேன்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு ஐயா ஒன்றா சேர்ந்த பிறகு நீங்கள் வர வேண்டும் தானே. அதற்கு பிறகு நீங்கள் மருத்துவர் ஐயா நீங்கள் எப்படி ஏற்றுக்குவீங்க? அன்னைக்கு அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கப்போ மாறி மாறி கருத்து இத்தனை பேர் வந்திருக்காங்கல்ல, வந்தவங்க எல்லாரும் ஏற்று ஒன்றா தானே பயணிக்கிறோம். அப்போ இன்னைக்கு அவங்களாம் வந்தால் ஏற்றுக்க தயார். அருளோ திரு ஜி.கே. மணி வந்தால் ஏற்றுக்க தயார். ஜி.கே. மணி அவர்களை பொறுத்தவரை தேர்தலிலே அவர் துரோகம் பண்ணார். தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து அவருடைய மகனை வேற கட்சியில் சேர்த்து காங்கிரஸ்ல நிற்க வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லக்கூடாது என்று நினைத்தார். பார்த்தீங்களா? அதுதான் நாங்கள் ஏற்றுக்க முடியாத, மன்னிக்க முடியாத ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம். அது அவர் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் டாக்டர் ராமதாஸோடு இருந்தாரு. அவர் சில தொகுதிகளில் கேண்டிடேட் போட்டார். அத்தனை அதில் நிற்கலையே. அதில் நின்று தான் நாங்கள் வரவேற்றிருப்போம். அதில் நின்னவங்க கூட தான் இன்னைக்கு வந்துட்டாங்க. மருத்துவர் ஐயா நின்று கேண்டிடேட் போட்ட அத்தனை பேரில் பாதி பேர் இன்றைக்கி எங்கள் கூட தான் ஒன்றா பயணிக்கிறாங்க. நாங்கள் யாரும் வேற்றர்களை பார்க்கலையே. அன்றைக்கி சூழ்நிலை ஒட்டுமொத்தமாக ஒரு காலம் மூலம் முடிவெடுத்தாங்க. ஆனால் இவர் சுயநலத்தோட சுயலாபத்திற்காக எப்படியாவது தான் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வரணுன்றதுக்காகத்தானே தந்தையும் மகனையும் பிரிப்பதற்கான வேலையை பார்த்தாரு. நாங்கள் குற்றம் சாட்டுறோம். இன்றைக்கி நேற்று இல்லையா, அங்கேயே தானே குற்றம் சாட்டணும். பொதுக்குழுவில் பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது அதனால தான் எங்களால் ஒரு சில விஷயங்கள் மருத்துவர் சின்னையாவே ஏற்றுக்கிட்டாலும் கூட கீழே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தொண்டர்கள் அளவில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கிறதுக்கு என் மனசு மறுக்கிறது. இப்போ நீரடித்து நீர் விலகாது, ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் சேர்ந்துருவீங்க. இன்னைக்கு திரு அருள் அவர்கள் இன்னொரு பக்கம் போகிறாரு, இன்னும் என்ஆர் காங்கிரஸ்க்கு போகிறாரு அப்படின்னா அவங்களாம் உங்களுக்கு போட்டியாளராக மாற யார் போ சொன்னது? அவர் ஏதோ சுயலாபம் அடையலாம், மருத்துவர் ஐயாவை வச்சு நம்ம எதனா பயன்பெறலாம்னு நினச்சாரு. அந்த பயனுக்கான அவருடைய சுயரூபத்தை மருத்துவர் ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டதோட விளைவு இன்னைக்கு அவரால் எதுவும் பண்ண முடியாமல் இன்னைக்கும்
தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுய லாபம் கிடைக்குமா அப்படின்றதை நோக்கி செல்லக்கூடிய பயணமாக தான் பார்க்கிறோமே தவிர இதில் கட்சி நலனோ கட்சி சார்ந்த விஷயங்களோ எதுவும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. தேர்தலுக்கு முன்பு வரை மிக கடுமையான விமர்சனங்களை டாக்டர் ராமதாஸ் வைத்தார். என் அப்பானே சொல்லாத அப்படின்ற அளவுக்கெல்லாம் விமர்சனம் வச்சார். எந்த புள்ளி இறங்கி வந்து கட்டி பிடிச்சி அழுகக்கூடிய இடத்துக்கு வந்தது? எந்த இடம் அது? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பண்பு, அவர் நடந்து கொண்ட முறை, இதுதான் அவரை கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் அவரை வந்து திரும்பி பார்க்க வைத்தது. அவ்வளவு விமர்சனம் செய்தும் கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு விமர்சனம் கூட தன்னுடைய தந்தையை வழிகாட்டுங்க அப்படின்னு அவர் மட்டுமல்ல, அவரை பின்தொடர்ந்து வந்த நிர்வாகிகளை கூட ஒருத்தரை கூட மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சனம் செய்வதற்கு அவர் அனுமதிக்கல. 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த மேடையிலும் மருத்துவர் ஐயாவையோ அவர்கள் சொன்ன விமர்சனத்திற்கு பதில் விமர்சனம் கூட செய்வதற்கு அவர் அனுமதிக்கல. ஐயா இன்னைக்கு ஏதோ தவறான புரிதலில் இருக்கிறார், காலப்போக்கில் நிச்சயமாக மாறுவார். இதை தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இதை மாற விடாமல் ஒரு சிலர் பூசாரிகள் அவரை சுற்றி நின்று தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலம் இதற்கெல்லாம் சிறந்த மருந்தாக அமையும். இன்னைக்கு மருந்தாக அமைஞ்சிருச்சு. மருத்துவர் ஐயா நிதர்சனத்தை புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டதோட விளைவு இன்னைக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா பயணிக்கிறோம். இப்போது 4 எம்எல்ஏக்களை பெற்றதால அந்த வெற்றியை பெரியவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற பொருளா? அப்படிலாம் பொருள். உண்மை நடந்தது. 4 வெற்றி பிறகு 2 மாத காலம் பயணம் இருந்தது. அதற்கு பிறகுதான் ஒரு புள்ளியில் தேர்தலுக்கு நேரங்களில் நடந்த விஷயம், தேர்தலுக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் எப்படி எல்லாம் வந்ததாக சொல்கிறேன் இல்லைங்களா. தன் கூடவே இருப்பாங்க. தன்னுடைய மகன் நேற்று வரைக்கும் கட்சியில் இருப்பார், மறுநாள் கொண்டு போய் காங்கிரஸில் சேர்ப்பார். உடனே பாமகவுக்கு எதிராக, அதுவும் குறிப்பாக சௌமியா அன்புமணி எங்கே நிற்கிறார்களோ அங்கே நிற்க வைக்கணுன்ற விருப்பத்தோடு போய் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி மேற்கொண்டு அதில் படுதோல்வி அடைஞ்சு, அதற்கு பிறகு மருத்துவர் ஐயா கூப்பிட்டு கேட்டால், ஏன்னா ஐயா இருக்கும்பொழுது தான் பேசி அவருடைய மகனுக்கு ஒரு பொறுப்பு வாங்குறாரு. கட்சியில் எந்த பொறுப்பு சர்ச்சைக்குள்ளாச்சோ அந்த பொறுப்பே வாங்குறாரு. இளைஞரணி பொறுப்பு, அந்த பொறுப்பே தானே கொடுத்தாங்க அவருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் போது அவரோட கட்டுப்பாட்டில் இல்லாதவர் இப்போ மட்டும் கட்டுப்பாட்டை மீறி போயிட்டாரா? புரிஞ்சு கொள்ள முடியாத இல்லை மக்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவரை பாதிச்சுது. நீங்கள் இப்போது ஜிகே மணியே இந்த பொறுப்புகள்லாம் வச்சு குற்றஞ்சாட்டுறீங்க. அதுக்கு பின்னாடி வந்து திரு தமிழ்குமரன் வெளியில் வந்ததுக்கு காரணம் ஜிகே மணி தான் அப்படின்னு ஒரு இது சொல்கிறீங்க. அதே பொறுப்புக்கு பின்னால் வந்தவர் வந்து முகுந்தன். அந்த முகுந்தன் யாரை போய் பார்த்தாரு? என்ஆர் காங்கிரஸ் போய் பார்த்தாரு. காந்தியம்மா யாரை போய் பார்த்தாங்க? என்ஆர் காங்கிரஸை பார்த்தாங்க. அப்போ நீங்கள் விமர்சிப்பீங்களா இவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு? நிச்சயமாக அதான் சொல்கிறோம் இல்லையா. நான் அவர் வந்து ஸ்ரீகாந்தி அவர்களே கூட தான் இன்னைக்கு வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது இல்லையா. அவங்களே ஏற்றுக்கல. அதனால தானே இப்போ அங்கே போனாங்க அவங்க. இல்லைன்னா கூட இருக்க வேண்டியது தானே. அவங்க இவரை ஏற்றுக்கிட்டாரோ இல்லை இவங்க அவங்கள ஏற்றுக்கலையோ அதை பற்றி எனக்கு முழுசாக விவரம் தெரியல. இருந்தால் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கணும்ல. அவங்க மேலே என்ன இருக்கு? அப்போ நான் புரிஞ்சுக்கலாமா? ஸ்ரீகாந்தி அவர்கள் அன்புமணி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இருக்கலாம். அதனால் கூட அவர்கள் வந்து வேறு எதுக்கு போகலாம். இல்லை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட ஸ்ரீகாந்தி அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் சூழ்நிலையை பொறுத்தவரை அவர்கள் வேறு பாதையில் பயணிக்க முடிவெடுத்து விட்டார்கள், சென்று விடுகிறார்கள். ஓகே. வெளியில் பார்க்குறப்போ சுகம் அப்படின்னு ஒரு காட்சி தோன்றினாலும் கூட பாமக நிலைத்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் என்ஆர் காங்கிரஸும் செல்வாக்கை வைத்திருக்கிறது. இன்னொன்று, என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கட்சியை லான்ச் பண்ண போகிறாங்க. அப்போது தமிழகத்தினுடைய முகமாக பாமகவின் முகமாக அன்புமணி இருப்பார், என்ஆர் காங்கிரஸின் முகமாக ஸ்ரீகாந்தி இருப்பார். அப்போது திரும்ப அதே வாக்கு வங்கிக்கு சண்டை இல்லை. இது வரைக்கும் என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கால் ஊன்றவில்லை, செல்வாக்கை நிரூபிக்கவில்லை. இன்றைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தமிழக அரசியலில் யார் வேணாலும் வரலாம். எல்லாம் நடைமுறையில் வெளிச்சத்துக்கு வரப்போகிறது. பார்க்க தான் போகிறோம். அதெல்லாம் தாண்டி அரசியல் சார்ந்து பாமக தான் ரொம்ப நாளாக வந்து கூட்டணி ஆட்சி, பாமக இல்லாத ஒரு ஆட்சி சாத்தியம் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு விசிக இருக்கதால தாவேக்கால அங்க வைக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்தே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய கூட்டணியை சார்ந்த அரசியலை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக, ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இன்னைக்கு ஒரு கட்சி செயல்படுகிறது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதில் உண்மையிலே பெருமை கொள்கிறோம். நாங்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சாமானியர்களுடைய குரலாக சௌமியா அன்புமணி அவர்களுடைய குரல் ஒலிக்கிறது என்று சொன்னால் கிராமத்தில் இருக்கிறவங்க கூட வரவேற்கிறாங்கன்னா ஏன் வரவேற்கிறாங்க? நம்ம மனசில் இருக்கிறத ஒருத்தங்க பேசுகிறாங்களே சட்டமன்றத்தில். இந்த இடம், இந்த வாய்ப்பு என்பது நாங்கள் எதிர்கட்சியாக இருப்பது தான் எங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு பல தேர்தல்களுக்கு முன்பே உங்களுக்கு கிடைச்சிச்சு. சௌமியா அன்புமணிக்கு வேணா இப்போ கிடைச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இப்பேற்பட்ட ஒரு சூழலுக்காக 2016 தனிச்சு போட்டிட்டீங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை. ஆட்சி அதிகாரமே முழுமையாக எங்களுக்கு வேண்டும்னு கூட நாங்கள் ஆசைப்பட்ட காலம் எல்லாம் உண்டு. எங்களுடைய அரசியல் பயணம் 2016 நீங்க தனித்து போட்டிட்டு நம்மளே ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு தான்.
ஆனா அதன் நோக்கம் என்னன்னா கர்நாடகா மாதிரி இங்க ஒரு 30-40 சீட் ஜெயிச்சா நம்ம டிசைடிங் ஃபேக்டரா இருக்கலாம் அப்படின்றதானே. நாங்க 18 சீட் வச்சிருந்த டிசைடிங் ஃபேக்டரா இருந்தோம். 2006ல் பாட்டாளி மக்கள் கட்சியோட தயவு திமுகவுக்கு தேவைப்பட்ட பொழுது நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாங்க செயல்படுகிறோம் அன்னைக்கு மருத்துவர் ஐயா முடிவெடுத்தார். அது அன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலை. இன்றைய காலகட்டத்தில் பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணி இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தா நாங்க ஆட்சியில அங்க பெற்றிருக்க தான் போறோம். இன்னைக்கு அது வாய்ப்பு இல்லை, அந்த சூழ்நிலை அமையல. விசிகா அப்படின்றத பொறுத்து இல்லை, அவர்கள் வேணா என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விசிகா தான் இந்த மாதிரி முடிவுலாம் எடுத்தாங்களே தவிர நாங்கள் ஒருபொழுதும் விசிகா இருக்கிற கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அவங்க அரசியல் சுயலாபத்திற்காக எங்களை சாதி கட்சி என்று சொல்லி அவர்கள் சாதி அரசியல் செய்வதனுடைய விளைவு தான் இது எல்லாமே. இப்போ உங்க பேச்சின் பொருள் விசிகா இருந்தாலும் நாங்க இருக்க தயார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நாங்க யாரையும் அப்படி பார்க்கலன்னு சொல்றோம். நீங்க தான் வந்து எங்களை சாதி கட்சின்னு சொல்லிட்டு நீங்க சாதி அரசியலை செய்றீங்க. விடுதலை சிறுத்தைகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாதி அரசியலை முழுமையாக செஞ்சு கொண்டு இருக்கிறார். இல்லை, இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, விஜய் அவர்கள் முதல்வராவதை தடுப்பதற்காக திமுக அதிமுக ஒன்றாக இணைந்து ஒரு புள்ளிக்கு வர்றப்போ திருமாவளவனை ஏன் நாங்கள் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அன்புமணி கேட்டாரு. அங்கதான் அந்த புள்ளி உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம விஜயை வந்து முதலமைச்சராக மற்ற கட்சிகள் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு தியரி வருது. இல்லை, அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா திருமாவளவன் அந்த ஒரு நாள் காலதாமதம் செய்தது தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் அவங்க ஏறக்குறைய ஏத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்களை பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும் சரி, அரசியல் சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் நாங்கள் பயணித்தோம். அந்த கூட்டணியுடைய தலைமை அன்னைக்கு என்ன முடிவெடுத்திருக்குதோ அதனை சார்ந்து நாங்கள் சென்றிருப்போம். ஆனாலும் இன்னைக்கு உங்க தொண்டர்கள் சொல்வது சௌமியா அன்புமணி வந்து அமைச்சராவார் அப்படின்னு பொதுக்கூட்டங்கள்லாம் கேட்க முடியுது. அப்ப என்ன நோக்கத்தில் நீங்க சொல்லிட்டு இல்லை, அவர்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பம். ஏன்னா சமீப காலங்களில் எல்லாம் பார்க்குறோம், ஊடகத்திலேயோ தொலைக்காட்சியிலேயோ பாமக உள்ளே வருகிறது, விடுதலை சிறுத்தைகள் வெளியே செல்கிறது என்றெல்லாம் வந்து ஒரு புரளியை வந்து பரப்ப விட்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அது என்ன காரணம், என்ன அரசியல் சூழ்நிலை என்று எங்களுக்கு புரியவில்லை. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதுக்கு தெளிவாகவே பதில் சொல்லிவிட்டார். அடிக்கடி பாக்குறீங்க, அப்புறம் புரியலன்றீங்க. அடிக்கடி முதலமைச்சர் விஜய் 2 முறை பார்த்திருக்கீங்க, அதுக்கப்புறம் ஆனந்த் அவர்களை பாக்குறீங்க. ஸோ அடிக்கடி நீங்க சட்டமன்றம் போறீங்கல்ல. ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சின்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். எங்களுடைய ஆலோசனைகளை அவங்க சொல்றோம், நல்ல விஷயங்களை வரவேற்கிறோம். அவர்கள் தவறாக செய்யும் பொழுது எங்களுக்கு ஒவ்வாத விஷயங்களை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆக்கப்பூர்வமான செயல்கள் 717 மதுக்கடைகளை 3 நாள் உத்தரவு போட்ட போது வரவேற்றோம். வரலாற்றிலேயே ஒரு கவர்னர் உரையில் அரசிதழில் சமூக நீதிக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும்னு இவங்க தான் சொன்னாங்க. அதனால நாங்கள் வரவேற்றோம். எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. நாங்கள் இதை திரும்ப திரும்ப கேட்டதனுடைய விளைவு எங்களை சாதி கட்சின்னு எங்களை அடையாளப்படுத்தினாங்க. எதற்காக கேட்கிறோம் என்ற புரிதலே இல்லாமல் பண்ணாங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கவர்னர் உரையில் இதை குறித்து ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பதை மனசார வரவேற்கிறோம். நீங்கள் அடிக்கடி சந்திப்பது அப்படின்றது இஷ்யூ சார்ந்து சமூக நீதி, இடஒதுக்கீடு, காவிரி பிரச்சனை இது சார்ந்ததா இருந்தாலும் கூட இது பிசிகாக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் தேசிய அளவில் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம், நாங்கள் இன்னும் திமுகவோட நல்ல உறவில் இருக்கோம்னு விசிகா பேசுது. அப்படி பேசுவதற்கு காரணம் பாமக அங்கே நெருங்குது அப்படின்றதா? அது அவர்களை தான் கேட்கணும். அவர்கள் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வந்து தன்னுடைய அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எங்களை எதிரியாக சித்தரிக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்திருக்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம். பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்துல சாதி அரசியல் செஞ்சாங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அடித்தட்டு மக்களுடைய உரிமைக்கு தொடர்ச்சியாக போராடுறோம். இப்போ சொன்னதான், நல்ல விஷயங்களை வரவேற்கிறோம், கெட்ட விஷயங்களை எதிர்ப்போம். அம்பேத்கருக்கு பிறகு ஒரு இடஒதுக்கீடை தலித் சமுதாயத்திற்கு வென்றெடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. உண்மையா இல்லையா? எய்ம்ஸில் இடஒதுக்கீடு உயர்கல்வியில் இல்லாத பொழுது அதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொண்டு வந்து சேர்த்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, இந்த சித்தா நிறுவனத்துக்கு எந்த வன்னியர் பெயரையும் அவர் வைக்கல. அயோத்திதாச பண்டிதர் இன்னைக்கு தான் திமுக கொண்டாடுறாங்க. அயோத்திதாச பண்டிதரை 2023 தான் இவங்க சட்டமன்றத்திலே பேசுகிறாங்க. நாங்கள் 2006 காலகட்டத்திலேயே கொண்டு வந்து அதனுடைய பெயரை சூட்டி இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். இப்படி ஒரு தலைவர்கள் இருந்தான்ட்டு எங்களுக்கு கிடைத்த முதல் அமைச்சரை தலித்துக்கு கொடுத்து தான் அழகு பார்த்தோம். நாங்கள் எங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒன்று தான், தலித் மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும். அதற்காக இடஒதுக்கீடுக்கு நாங்கள் போராடுவோம், வரவேற்போம். அவர்களுடைய வாழ்வியல் முன்னேற வேண்டும், அவர்களுடைய படிப்பில் அவங்க முன்னேற வேண்டும், வேலைவாய்ப்பில் முன்னேற வேண்டும். இதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, இதில் சரியாக இருப்போம். இதை தாண்டி சமூகத்திற்கு எதிரான கருத்துக்களை பரப்பும் பொழுது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை வரவேற்கிறோம். அதற்காக நீங்கள் கொடுக்குற தீர்வு இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பிற சாதியில் நீங்கள் வந்து திருமணம் செய்ய வேண்டும், இதற்காக ஒரு திட்டம் போட்டு ஒரு இயக்கத்தை நடத்துவது, இது போன்ற செயல்களை எல்லாம் நாங்கள் கடுமையாக விமர்சிப்போம். அதாவது அவங்க சொல்லுவது வந்து இது வந்து ஆணவ படுகொலை, இதை வந்து செய்யறது ஒரு கட்சின்றாங்க. நீங்க வந்து அதை வந்து சாதி கடந்த திருமணம் அப்படின்னு ஒரு பக்கமும், நீங்க எல்லாத்துக்கும் இதுக்கு நாடக காதல் ஒரு பக்கமும் போயிட்டு இது ஆரம்ப புள்ளி உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். தருமபுரி சம்பவம்,
திவ்யா இளவரசன். தருமபுரி சம்பவத்தில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? அது தற்கொலைன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? நீதிமன்ற தீர்ப்பு கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னால் அதில் உங்கள் சாதி அரசியல் இருக்கா இல்லையா? அங்கே எங்கே ஆணவ படுகொலை வந்தது? அது கொலையே இல்லை, தற்கொலைன்றோம். நீங்கள் ஆணவ படுகொலைன்னு சொல்லி சாதி அரசியலை தூண்டுறீங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு மயிலாடுதுறையில் நடந்த சம்பவம். மயிலாடுதுறையில் 2 காதலர்கள் அவங்க போய் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்பா மேலே வன்கொடுமை இது ஒரு ஆணவ படுகொலை. யார் செய்தா? இல்லை, அது இன்னும் கேஸில் தான் இருக்குது. அது இன்னும் தீர்ப்பு இல்லை. மகிழ்ச்சி சொல்கிறேன், நடந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் தீர்ப்பு வரதான் போகுது, வழக்கு பார்க்க தான் போகிறோம். இல்லைன்னு சொன்னால் நடந்த விஷயம் அங்கே இருக்கிற சமுதாயத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும்ல. அது ஒரு காதல் முன்னேறாத முடிவு வராத சூழ்நிலையில் அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இதில் எங்கே இந்த ஆணவ படுகொலைன்னு வந்துருச்சு? இல்லை, ஆணவ படுகொலை இல்லைன்ற முடிவுக்கு நீங்கள் வர்றதே விசித்திரமா இருக்கு. அதை நீதிமன்றம் முடிவு பண்ணுறோம். மகிழ்ச்சி, நான் அதை தான் உங்களுக்கு முன்னாடியே எடுத்துக்காட்டு சொன்னேன். நீதிமன்றம் சொன்னதே ஏற்றுக்க மாட்டீங்களேன்றேன். அப்போ சாதி அரசியல் யார் பண்ணுறா? சுயநல அரசியல் யார் பண்ணுறா? இதை தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். வேங்கை வயலில் போயிட்டு 2011 வேங்கை வயலில் இணைந்து கைப்பிடித்தாரா இல்லையா திரும்ப? அதற்கு முன்னாடி அவரை மதுரையிலேருந்து அழைத்து வந்தவர் யார்? மருத்துவம். அப்புறம் இல்லை, அதுதான் அவர் எங்க கையை பிடிக்கிறோம். நாங்க பிடிச்ச அரசியல்ல வன்னியர்களும் தலித்களும் ஒன்னா சேர மாட்டாங்க, தாழ்த்தப்பட்டவர் ஒன்னா சேர மாட்டாங்க அப்படின்றப்போ 2 பேரும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. 2 பேரும் ஒரு ஸ்டாண்ட் எதிரியா நினைச்சா நீங்களும் அவங்க எதிரியா நினைக்கலையேன்ற. நீங்க செய்யற இன்சிடென்ட், அதாவது ஸ்பெசிபிக் இன்சிடென்ட் சம்பந்தமா தான் நாங்க உங்களை எதிர்க்கிறோம். மற்ற விஷயங்கள்ல உங்களை எங்க நாங்க எதிர்க்கிறோம்? ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டு செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் நாங்கள் எதிர்க்கலையே. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு கொடுக்க தான் போகுது. எங்கே வேண்டான்னு சொல்லியிருக்கிறோம்? ஆதரவு கொடுக்க தயாராக இருந்ததா? தயாராக தான் இருந்தோம். எங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருந்தா கொடுத்துருக்க தான் போகிறோம். அப்போ அமையலன்னு சொல்கிறீங்க? 100%. நாங்கள் தான் வெளிப்படையாக சொல்கிறோம்ல, ஒரு தலித் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருந்தால் முதல்ல ஆதரவு கொடுக்குற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதை நீங்க உங்க கட்சியில பண்ணுவீங்க சார். தலித் எழில்மலைக்கு பண்ணீங்க, திருமாவளவனுக்கு பண்ணுவீங்களா? நாங்க வெளிப்படையாவே சொன்னோம். ஒரு தலித் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டியிலே சொன்னாரு, பாட்டாளி மக்கள் கட்சி வாய்ப்பு கிடைச்சா நாங்க கொடுக்குறோம்னார். ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குவதற்கான வாய்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி செய்த முதலமைச்சராக்க நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்க. அவர் உங்க கட்சியில தலித் எழில்மலை மாதிரி இருந்தா யாரா திருமாவளவன் இன்னொரு கட்சி அரசியல் செய்யற இருக்கட்டும் நாங்க வாய்ப்பு இருந்ததுன்னா நாங்க ஆதரவு தான் கொடுக்க போறோம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய ஆதரவில் உங்கள் ஆட்சி நடந்தாலும் கூட நீங்கள் செய்கின்ற தவறை உரத்த குரலில் நாங்கள் எதிர்ப்போம். பாமகவுடைய 4 அப்படின்ற அந்த எம்எல்ஏக்கள், அந்த நம்பர் இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டிக்கு இன்னும் நம்பர் 11 நம்பருக்கு மேலே தேவை அப்படின்ற அடிப்படையில் இந்த நம்பர் இன்னைக்கு எதிர்கட்சி அரசியலை பண்ணுது. இந்த நம்பர் ஆளுங்கட்சி அரசியலை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசியல் சூழ்நிலைகள் தான் அதை முடிவு செய்யும். காலகட்டத்தில் அவர்களுக்கு தேவை இருக்கும்போது அவர்கள் அணுகினார்கள் என்று சொன்னால் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் அரசியல் சூழ்நிலைகள் அதை தீர்மானிக்கும். அதுக்கு இப்போவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கலாமா? எல்லா அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுங்க. அதை பொறுத்தவரை அரசியல் சூழ்நிலை தான். நாங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெளிவாக இருப்போம், எங்களுடைய அரசியலே தொடர்ச்சியாக அதுதான். அதனால தான் நாங்கள் அதிக விமர்சனத்திற்கும் உள்ளாக்கப்பட்டோம். கூட்டணி என்பது தேர்தலுக்காக, அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாக்கு சதவீதங்களை ஒன்றிணைத்து வெற்றி வாய்ப்பை யார் முடிவு செய்கிறான்றதுக்காக. அதை தாண்டி கொள்கை ரீதியான கூட்டணின்னு தமிழ்நாட்டில் எப்பவுமே அமைஞ்சது கிடையாது. அவர்களுடைய கொள்கை வேற, எங்களுடைய கொள்கை வேற. கொள்கை சார்ந்து எங்களுடைய பயணத்தை நாங்கள் செய்கிறோம். எங்கள் கொள்கையை அவங்க கொள்கையை ஒன்றா தான் நாங்கள் அவங்க கட்சியில் தானே இருக்கணும். நாங்கள் ஏன் தனியாக கட்சி நடத்தணும்? கொள்கை கூட்டணி என்ற ஒரு கோட்பாடே இல்லை. ஏன் சொன்னாங்க திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி, நாங்கள் அப்படி இருந்தோம். ஏன் இன்னைக்கு உடஞ்சுது? திமுக எந்த கொள்கையில் விலகிட்டாங்க? நீங்கள் ஏன் உடஞ்சு வந்தீங்க? அற்ப பதவி அதான் சொல்லுவாங்க சார். ஆனால் அற்ப பதவி சுகம் தானே, பதவிக்காக தான் வந்தீங்க. வேற எதுக்காக வந்தீங்க? காங்கிரஸ் முதல்ல எதுக்கு திமுக விட்டு ஓடுச்சு? முதல்ல காங்கிரஸ் போலன்னா அங்க அதிமுக வந்து நிரப்பியிருப்பாங்க. அதிமுக வந்திருந்தா அது மறைமுகமா பாஜக, அதனால நாங்க போறோம் அப்படின்னு தான். இதே அதிமுக தனியா நின்னாங்க போன வாட்டி. அதிமுக எத்தனை விஷயத்துல பாஜக எதிர்க்கிறாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை விஷயத்துல பாஜக எதிர்க்குது? ஸ்வர்ண சக்தி அபியான்ல மும்முறை கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களோட நிதியை வெளியிட கொடுப்போம் அப்படின்னு சொன்ன போது எதிர்த்த கட்சி தானே பாட்டாளி மக்கள் கட்சி. நீட்டுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்த போது ஆதரவு கொடுத்த கட்சி தானே பாட்டாளி மக்கள் கட்சி. காவேரி பிரச்சனையில சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த போது ஆதரவு கொடுத்த கட்சி தானே பாட்டாளி மக்கள் கட்சி. யார் செய்யல? இல்ல, அரசு சாராய கடை நடத்தலாமா அப்படின்றது நீங்க தான் கேக்குறீங்க. அரசு தனியாருக்கு சாராய கடைகள், அதாவது டாஸ்மாக் மாத்தலாம், ஒயின் ஷாப்பை மாத்தலாம் அப்படின்னு யோசிச்சா அதுக்கும் பாமக தரப்புல தான் முதல் எதிர்ப்பு. ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை பூரண மது விலக்கு, ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பது தான். அதை நீங்க வருமானம் வரக்கூடிய பொருளா பார்க்கும்பொழுது நாங்க எதிர்க்க தான் செய்வோம். அரசாங்கம் சாராயம் விற்பதே தவறு. பூர்ண மதுவிலக்கு ஒரு நாள் சாத்தியம் இல்லை. முதல்ல அரசு நடத்துறதுல இருந்து தனியாருக்கு மாத்திட்டு அப்புறம் கடையில குறைச்சு தானே கொண்டு வர முடியும். தவறான அணுகுமுறை நாங்க சொல்றோம். அரசே படிப்படியாக
இப்போ கடையை குறைங்க, நேரத்தை குறைங்க, விற்பனையை குறைங்க, மறுவாழ்வு மையங்களை ஊக்குவிங்க, அதற்கு தேவையான மாற்று சிந்தனை உடைய காப்பகங்களை உருவாக்குங்க. இப்படியெல்லாம் செய்து மதுவை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுங்க. தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னா இன்னும் 4 மடங்கு தான் விற்பனை அதிகமாகும். கடந்த ஆட்சியை ஒப்பிடும்போது இந்த ஆட்சியில் வந்து இந்த மது விலக்கு துறையில் இப்போ டாஸ்மாக் விற்கிறதுல பல சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த சீர்திருத்தமும் வரலன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். சந்து கடைகள் 10 ரூபாய் மூடப்பட்டதா வாங்குறத குறைச்சிருக்காங்க. அதை தாண்டி 700 கடைகளை குறைச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நடைமுறையில் இன்னும் சாத்தியப்படலைன்னு இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. சமூக ஊடகங்களில் வந்து 700 மதுக்கடைகளை அதுதான் சொல்கிறேன்ல, 700 மதுக்கடையில் மூடினீங்க, சந்து கடைகளை மூடுறதாக மருத்துவர் சௌமியா அன்புமணி பேசினாங்க சட்டமன்றத்தில். எல்லாரும் வரவேற்றாங்க. ஒரு இடத்துல மூடிட்டு இன்னொரு இடத்துல திறக்கிறாங்க. 700 மதுக்கடைகளை மூடுவதற்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. ஒரு இடத்துல மூடிட்டு இன்னொரு இடத்துல கடையை திறக்கிறாங்க. இதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். என்னுடைய தொகுதியே எடுத்தீங்கன்னா செஞ்சி தொகுதியில் 2 கடையை மூடினாங்க. 2 கடையில் ஒன்று பேருந்து பக்கத்தில் இருந்த கடை மகிழ்ச்சி, இன்னொரு கடை எதுக்கு மூடினாங்கன்னா வியாபாரம் கம்மியாக இருக்குன்றதுக்காக ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய கடையை மூடுறாங்க கணக்காமிக்கிறதுக்கு. ஆனால் என்னத்துக்காக காரணத்துக்காக நீங்கள் மூடணும்? பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துலேயோ, வழிபாடு தலங்களுக்கு பக்கத்துலேயோ, மருத்துவமனைக்கு பக்கத்துலேயோ இன்னைக்கு இருக்கு. என் தொகுதியில் வாங்க, அரசு மருத்துவமனையிலேருந்து 200 மீட்டரில் இருக்குது கடை. மார்க்கெட் கமிட்டிலேருந்து இருக்குது சாணக்கியான்னு ஒரு பள்ளி, அந்த பள்ளியிலேருந்து 200 மீட்டரில் அந்த கடை அமைஞ்சிருக்கு. நீங்கள் புகார் கொடுத்தீங்களா? 10 தடவை கொடுத்தாச்சு. அமைச்சர் முன்னாடியே கொடுத்தாச்சு. அமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் எடுக்கலையே. இல்லை, இது கடந்த ஆட்சியோடு ஒப்பிடுறப்போ இது உடனடியாக ரியாக்ஷன் பண்ணுறாங்க. முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சீர்திருத்தங்கள் முழுமையாக நடைபெறவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதன் காலப்போக்கில் தான் தெரியும். ஏன்னா 1 மாதம் 2 மாதத்துலலாம் ஒட்டுமொத்தமாக மாற்றிவிட முடியும் என்று நாங்களும் நம்பல, சாத்தியமும் இல்லை. அது காலப்போக்கில் தான் தெரியும். ராகுல் காந்தி அவர்களை பற்றி டாக்டர் அன்புமணி அவர்கள் பேசியிருந்தார். ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுப்பாரா அப்படின்னா நாங்கள் இந்தியாவிலேருந்து வெளியே வர தயார் அப்படின்னு. ராகுல் காந்தி கர்நாடகாவுக்காகவும் குரல் கொடுக்கல. அவர் எங்கே மேகதாது வேணும்னு சொல்கிறாரா? நாங்கள் கேட்பது ஒரு சாதாரணமான விஷயம். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் கிரேட் நிக்கோபார் என்ற ஒரு ப்ராஜெக்டை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து நடைமுறைக்கு, மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அது. அது வேண்டாம், காரணம் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி முதல்ல உறுதுணையாக இருக்கும், கூட தான் நிற்கும். அப்போ இங்கே 12,000 ஹெக்டேரை வந்து அழித்து மேகதாது அணை கொண்டு வராங்களே, அப்போ சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது உங்கள் தெரியுதா இல்லையா? ஏன் அங்கே ஒரு நிலைப்பாடு, இங்கே ஒரு நிலைப்பாடு? சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்று சொன்னால் இதற்கும் நீங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கணுமே சுற்றுச்சூழலுக்காக அப்படின்னு சொல்லி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்புறார். இந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் இங்கே இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஏதோ மடைமாற்றுகின்ற விஷயமோ, இங்கே ஒரு அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியா என்னவென்று தெரியவில்லை, அவர் இதை வளர்த்து விடுகிறார். அதனோட விளைப்பாடு தான். ராகுல் ஸ்டாண்ட் எடுக்கல இல்லை மேகதாது விவகாரத்தில். அவருடைய வாய்ஸாக தானே மாணிக்கம் தாகூர் பேசுகிறார். மாணிக்கம் தாகூர் சொல்லட்டும், அதனால தான் கேட்குறோம். ஒரு ஸ்டாண்ட் எடுங்கன்னு சொல்கிறோம். எங்களை கேள்வி கேட்குறீங்கல்ல. எல்லா தேசிய கட்சிக்கு அந்த நிலைப்பாடு தானே. பாஜக ஆட்சியில் இருந்தப்போ இங்க இருக்க பாஜக ஒரு மாதிரி பேசுவோம், மகிழ்ச்சி. அங்க இருக்க பாஜக மேகதாது வேணும்னு பேசுவோம். மகிழ்ச்சி, நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தானே பார்க்குறோம். காங்கிரஸையும் பிஜேபியும் ஒன்றா தான் பார்க்குறோம். பிஜேபியும் தான் எதிர்க்கிறோம், காங்கிரஸையும் தான் எதிர்க்கிறோம். இந்த விஷயத்தில், இந்த விஷயம் சட்டமன்றத்தில் வந்த போது நாங்கள் பிஜேபி கூட்டணி தான். ஆனால் யாருக்காக ஆதரவாக நின்னோம்? மாநில அரசுக்காக தானே ஆதரவாக நின்னோம். எங்கள் ஸ்டாண்டில் நாங்கள் கரெக்டாக இருக்கோம்ல. மாநில அரசுடைய உரிமைன்னு வரும்போது எதற்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதில் தானே நாங்கள் நிற்கிறோம். அப்போ எங்கள் மீது நீங்கள் பழிவை போட நினச்சிங்கன்னா நாங்கள் திரும்பி கேள்வி கேட்ப தானே செய்வோம். ஓகே, சட்டமன்ற கூட்டத்தொடர் வருது. நிறைய கோரிக்கைகளை, நிறைய வாக்குறுதிகளை இந்த அரசு கொடுத்துருக்கு. எதை முதல் கட்டமாக நிறைவேற்றணும் அப்படின்னு பாமக வலியுறுத்தும்? பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்பார்ப்பது சமூக நீதி. சமூக நீதிக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அனைவருக்கும் சமமான பங்கீடை கொடுக்கணும். ஏன்னா ஆரம்பிச்சிட்டாங்கல்ல மற்ற மாநிலங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. மைக்ரோ லெவலில் எடுத்தால் தான். ஏன்னா ஒவ்வொரு திட்டத்திற்குமே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டேட்டா தான் ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி எல்லா சமூக நலன் சார்ந்த திட்டங்களையும் நடந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு வழங்குன்ற திட்டம் வருது அப்படின்னா இத்தனை சதவீதம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும், வீடு இல்லாதவங்களுக்கு இத்தனை சதவீதம் பேர் இருக்கிறாங்கன்னு கொடுக்கணும். அதுக்கு ஒரு நமக்கு டேட்டா தேவை. ஸோ ஒரு தடவை டேட்டா எடுக்கும்போதே ஒட்டுமொத்தமான கேள்விகளை சேர்த்து வச்சு அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை, அவருடைய வாழ்வியல் சூழ்நிலை எல்லாத்தையும் சேர்த்து கணக்கீடு செய்யும் பொழுது நமக்கு எல்லா டேட்டாவுமே வரும். அந்த டேட்டாவை எடுத்தால் தான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பது எங்களுடைய பார்வை. இல்லை, இதே குற்றச்சாட்டை கடந்த ஆட்சியில் நீங்கள் சாதி ரீதியான சர்வே எடுங்க அப்படின்னீங்க. அப்போ இருந்து திமுக அரசு சொன்னது இல்லை சென்சஸ் தான் எடுக்க முடியும் அப்படின்னு. இப்போ விஜய் அவர்கள் எடுக்கலைன்னா அப்போ விஜயும் திமுக விமர்சித்த மாதிரி விமர்சிப்பீங்களா? நாங்கள் பாராட்டுறோம் இல்லையா அவங்கள. இன்னைக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. எடுக்கலான்னா தான் விமர்சிப்போம், எடுக்கலான்னா கட்டாயம் விமர்சிப்போம். நாங்கள் விமர்சிப்பதில் எடுத்து போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு இன்னும் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பெரும்பான்மை மக்கள் இன்னும் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் நம்ம வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறோம்.
சமூக நலன் சார்ந்த திட்டங்களில் நம்ம அதிகமாக செலவிடுவதனோட விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளோ பெரிய கடனில் இருக்குது. இப்போ அதுலேருந்து நம்ம மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சமூக நலன் சார்ந்த திட்டங்களை குறைக்கணும். அப்போ பொருளாதார ரீதியாக தனி மனிதருடைய வருமானம் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே யார் பாதிக்கப்பட்டு அடித்தட்டில் இருக்கிறார்களோ அவர்களை கை தூக்கி விடுவதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது இந்த சமூக நீதி இடஒதுக்கீடு என்பது. இடஒதுக்கீடு, சமூக நீதி என்ற வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்துவதில்லை. இவர்கள் அனைவருக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன ஒரு தீர்வு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். கீழே எதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அதனாலேயே அவர்களை கை தூக்கி விட வேண்டும் என்று பெரியார் முன்வைத்த கொள்கையை தான் நாங்கள் முழுமையாக செயல்படுத்துங்கன்னு சொல்கிறோம். திமுகவோ அதிமுகவோ அதை முழுமையாக செயல்படுத்தாத சூழ்நிலையில் நீங்களாவது செய்யுங்கன்னு நாங்கள் உங்களை கேட்குறோம். நிறைய கேள்விகளுக்கு SS நியூஸோடு இணைந்து விடை கொடுத்தீங்க. இணைந்ததற்கு நன்றி சார்.